பாப்பாக்கு யூஸ் பண்ணுற பேபி வைப்ஸ் வந்து முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 9 பேக்ஸ் இருக்கிறது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து என்னாச்சுன்னு தெரியல. அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்பவும் வந்து 9 பேக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வரதுக்கு டிலே ஆனதுனால நான் வந்து நியர்பை இருக்கிற ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் 2 பாக்கெட் வந்து ₹200 வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செகண்ட் டைம் ஆர்டர் பண்ண அந்த 9 பேக்ஸும் வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ 9 பேக்ஸ் ஆர்டர் பண்ணனால தான் வரமாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து 6 பாக்கெட் இருக்கிற மாதிரி வந்து பேபி வைப்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, மீஷோலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் வந்து டேமேஜாக இருக்குது. நீங்கள் வந்து திரும்பவும் ரீஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா, சரி நீங்கள் எனக்கு அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓரளவுக்கு டேமேஜாக இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து நானே கால் பண்ணி கேட்டேன். இல்லைங்க, நான் உங்களோடது இன்னும் கேன்சல் பண்ணலை. நான் தான் வச்சுருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்த 9 பேக்ஸும் அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் பண்ணியிருந்த அந்த 6 பேக்ஸும் வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் வந்து செக் பண்ணேன். ப்ராடக்ட் வந்து 2 ப்ராடக்ட்டுமே வந்து டேமேஜ் எதுவுமே இல்லை. அவங்க எதுக்காக பொய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் வந்து 2 பாக்ஸுமே அன்பாக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பாக்கெட்டாக வந்து நான் செக் பண்ணிட்டேன். எதுலேயுமே வந்து டேமேஜ் இல்லை. ஸோ எதுக்காக வந்து அவங்க அப்படி சொன்னாங்கன்னு இப்போ வரைக்குமே வந்து தெரியலை. உங்களுக்கு வந்து இது போல் நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒரு பாக்கெட்டில் வந்து 72 சீட்ஸ் வந்து இருக்கும். நான் வாங்கியிருக்கிற 9 பேக்ஸுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 540. அதுக்கப்புறம் 6 பேக்ஸுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 320. ஸோ மொத்தமாக வந்து 15 பாக்கெட்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.